புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சாலை இடைப்பட்ட பகுதியில் உப்பனார் வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் காமராஜ் நகர் சாலையில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் மிகவும் தொய்வாக நடைபெற்று வருவதால் காமராஜர் சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருகிறார்கள் என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பிரச்சினைகள் பற்றி பலமுறை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்களை சந்தித்து இது பற்றி புகார் தெரிவித்திருந்தார். மேலும் மழை காலங்களில் மழைநீர் உப்பனாறு கால்வாயில் கரை புரண்டு ஓடும்போது உப்பனாறு வாய்க்காலின் நடுவே கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களில் தடைபட்டு மழைநீர் உப்பனாறு வாய்க்காலை ஒட்டி உள்ள பகுதியான நேரு நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், பூங்குளம், கன்னடி நகர், திடீர் நகர், கோவிந்தசாலை பகுதிகளுக்கு உட்பட்ட அந்தோணியார் கோவில் தெரு, சகாய மாதா பாடசாலை, பாரதிதாசன் வீதி, குபேர் நகர், புதுநகர் போன்ற பகுதிகளில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து மக்களின் உடைமைகளும் உயிருக்கும் பேராபத்தை விளைவிக்கிறது. இதனால் உப்பனாறு கால்வாய் மேல் சாலை அமைக்கும் பணிகளை பற்றி பலமுறை துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் உப்பனார் கால்வாய் கட்டுமான பணிகளை பார்வையிட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பிரச்சனைகள் பற்றி உப்பனாறு வாய்க்காலை ஒட்டி உள்ள பகுதிகளில் மக்களின் நிலையினை குறித்தும் துணைநிலை ஆளுநரிடம் எடுத்து கூறினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தங்களின் தொகுதிகளின் பிரச்சனைகளை துணைநிலை ஆளுநரிடம் எடுத்து கூறினர். குறைகளை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என உறுதியளித்தார். ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அரசு செயலர் முத்தம்மா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.